கிருபைய எப்படி உருவாக்கத்துக்கு மேனிஃபெஸ்டேஷனுக்கு கொண்டு வரது? தேவன் கிருபை கொடுத்திருக்கிறாரு. அந்த கிருபைய எப்படி அந்த கிருபைனா என்ன தெரியுமா? கிருபைனா அதுக்கு ஒரு உருவமே கிடையாது. அது உங்களுக்குள்ள இருந்து உருவமா வெளியே வரும். அந்த வெளியே கொண்டு வர்றதுக்கு பேரு தான் கிருபைய மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள கொண்டு வர்றது. கிருபைன்றது ஏதோ ஒன்றை வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. உங்க மேல கிருபை இருக்குன்றது உங்களுக்குள்ள இருந்து எது வெளியே வருதோ அதை பார்த்து சொல்லணும், எனக்குள்ள கிருபை இருக்குடா அப்படி சொல்லணும். அந்த கிருபை எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகி வெளியே வருது? கிருபை எப்படி விஸ்டமா வெளியே வருது? கிருபை எப்படி பணமா வெளியே வருது? கிருபை எப்படி பில்லியன்ஸா வெளியே வருது? கிருபை எப்படி ராஜ்யமா வெளியே வருது? தேவனை தேடுறது வேற, ராஜ்யத்தை தேடுறது வேற. கையை தட்டு. சிலுவையிலே அவர் சிந்திய இரத்தத்தினால் நமக்குண்டான கிருபையே. ஆமென். கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. ஹல்லேலூயா. அவன் செஞ்ச தப்பு தான் நீங்களும் செஞ்சீங்க. ஆனா நீங்க இருக்கிறீங்க, அவன் இல்லை. நீங்கெல்லாம் தப்பு செய்யாதனால உசுரோட இருக்கல, நீங்க கிருபை பெற்றனால உசுரோட இருக்கீங்க. இது எப்படி ஆகும் என்கிற கேள்வியை சகரியா மட்டும் கேட்கவில்லை, மரியாளும் கேட்டாள். ஆனால் சகரியா தண்டிக்கப்பட்டான், மரியாள் மன்னிக்கப்பட்டாள். காரணம், கிருபை பெற்றவளே. ஆமென். ஒரே தப்ப 2 பேர் செஞ்சு ஒருத்தனை தண்டிச்சு ஒருத்தனை மன்னிச்சா அந்த மன்னிப்பு வாங்கினதுக்கு பேரு தான் கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. ஹல்லேலூயா. நான் உங்களை கிருபை பெற்றவர்களே வாழ்க என்று சொல்லி உங்களை நான் வாழ்கிறேன். ஆமாம். தேவனுடைய கண்டிப்பையும் பவுல் எழுதுறாரு, தேவனுடைய தயவையும் பார். விழுந்து போன அவர்களிடத்திலே தேவன் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். பாருங்க, யூதர்கள்ட்ட கண்டிப்பை காமிச்சாராம், உங்ககிட்ட கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா, கிருபையே, தேவ கிருபையே. ராம் கிருபையே, தேவ கிருபையே. ஆமென். அதனால இந்த கடைசி காலத்துக்கு பேர் என்ன காலம்? கிருபையின் காலம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? புறஜாதியார் காலம். அப்படின்னா கிருபையும் புறஜாதிக்கு தான் அர்த்தம். புறஜாதியர்கள் கிருபை காலத்திலே விசேஷமா இருக்கிறவர்கள் புறஜாதிகள் அர்த்தம். சோ தேவனுடைய கண்டிப்பை பார், தேவனுடைய தயவை பார். அவர்களிடத்திலே தேவன் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். யூதர்களை பார்த்து சொன்னாரு, தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னாரு. புறஜாதியை பார்த்து சொன்னாரு, என்னை தேடாதவர்களாலே நான் கண்டறிவேன். காலையில் எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே உங்க கிருபை தாங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா
அவர் சொல்லுவார், காலையில் எந்திரிச்சதே கிருபை தான். ஐயா தட்டி பாருங்க, காலையில் கேட்கறது கிருபை இல்லை, காலையில் எந்திரிக்கிறதே கிருபை தான். நிறையா பேர் எந்திரிக்காமலே போயிட்டாங்க, நம்ம எந்திரிச்சோம், கிருபை. சாப்பாடு கிடைக்கிறது மட்டும் கிருபை இல்லை, அதை சாப்பிட்றதுக்கு ஒரு என்ன சொல்ல அனுக்கிரகம் வேணும். நீங்கள் அழுதிங்கன்னா சாப்பிட முடியாது, நீ துக்கத்தில் இருந்தால் சாப்பிட முடியாது, நீங்கள் வியாதியில் இருந்தால் கூட சாப்பிட முடியாது. அதனால் சாப்பாட்டுக்கு நன்றி சொல்கிற நீங்கள் அதை சாப்பிட்றதுக்கு பலன் கொடுத்ததுக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஒருவனுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் அதை அனுபவிப்பதற்கான அனுக்கிரகத்தை தேவன் அவனுக்கு தரல. சாலமன் எழுதுறான். ஆனால் தேவன் அதை அனுபவிக்கிறதுக்கு அனுக்கிரகம் கொடுத்தாரு பாருங்க. சார், கார் வாங்குறது மட்டும் கிருபை இல்லை சார், போக்கிலும் வரத்திலும் உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி நம்மெல்லாம் பெர்ஃபெக்ட் அப்படின்றனால நம்ம இங்கே இல்லை. நாட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பெர்ஃபெக்ஷன், பட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அஃபெக்ஷன். அவரோட அஃபெக்ஷன்லாம் நிற்கிறோமே ஒழிய நம்ம பெர்ஃபெக்ஷன் நிற்கலை. ஸோ கிருபை, அவர் நம்ம கழித்த கிருபை விருதாவாக இருக்கவில்லை. எத்தனையோ நேரம் ஒரு எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம கடந்து சென்றிருக்கிறோம். ஆனாலும் நமக்கு பிரச்சனை பண்ணவெல்லாம் காணோம், ஆனால் நம்ம இருக்கிறோம். நீங்கள் இருக்கிறீங்கன்றது காரணம், நீங்கள் பிரச்சனைக்கு காரணமானவர் இல்லைன்றதுக்கு மட்டும் கிடையாது. அவன் நிறையா உங்களுக்கு எதிராக போய் பேசினான், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 1% உண்மையும் பேசினான். ஆனால் அதையும் தாண்டி உங்களை அவர் பாதுகாத்து உங்களை தலை நிமிர நிற்க வச்சு, அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை 11 பேர் சேர்ந்து இவனை தூக்கி குழியில் போட்டாங்க. அதில் ஒருத்தனை சப்போர்ட்டுக்கு எழுப்பி அவனை கொன்று போகிறதுல நமக்கு என்ன அவன் லாபம் இருக்குது, அவனை பேசாமல் அரேபியர்கள்ட்டையாச்சும் கொடுத்துருவோமையான்னு சொல்லி டக்குன்னு அந்த 11 பேரில் ஒருத்தன் யோசேப்புக்கு சப்போர்ட்டா தூதனாக நின்று என்னை காத்ததும் கிருபை. அங்கே போனவொன்னே அவங்க கொண்டு போய் எகிப்தியர்கள்ட்ட விற்கிறாங்க. எகிப்து அடிமையாக விற்கும்போது எகிப்துலேருந்து ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான், வந்து விலைக்கு வாங்குறான். எல்லாம் அவனை அழிக்க பார்த்தப்ப போத்திபாருடைய பார்வையிலே அவனுக்கு என்ன கிடச்சிச்சு, ஃபேவர் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் எங்கே போகிறான், வந்து ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலுக்கு போனப்போ சிறைச்சாலையின் தலைவன் கண்கள் அவனுக்கு தயவு கிடைக்குது. நீ எவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலைக்கு போனாலும் 100 பேர் ஏற்றினாலும் உங்களுக்குன்னு ஒருத்தன் எழுப்புவார் பாருங்க. ஆமாம், ஆமே நாமே. வருஷம் ஃபுல்லாக சர்ச்சுக்கு வந்தால் பேசுறதெல்லாம் கிரியையே, மனித கிரியையே, எல்லாம் கிரியையாக பேசுறது. அப்புறம் வருஷம் முடிஞ்சோடனே கிருபையே. என்ன இப்படி கிருபையே? நாங்கள் வந்து பாடுறதுல அர்த்தம் இருக்குது. ஏன்னா நாங்கள் வருஷம் ஃபுல்லாக பேசுனது கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, ராமராகரி ராகரி 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 கிருபையே, தேவ கிருபையே. நீ பயப்படாத மகனே, மகளே, உனக்கு எதிராக எல்லாமே எதிர்மறையாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் உனக்காக ஒரு நபரை தேவன் எழுப்புவார். நின்று உனக்காக ஃபைட் பண்ணி எல்லா பார்கெனும் பேசி முடிச்சு கடைசியில் கையெழுத்து நேரத்தில் ஒன்றை கொடுத்து நீங்கள் போடுங்க, கையெழுத்து நீங்கள் போடுங்க, நீங்கள் போடுங்க. இந்த பேதுரு பாருங்க, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் உம்மிடத்தில் நடந்து வர எனக்கு கட்டளையிடும் சொன்னான். 11 பேரும் அமைதியாக வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஒழுங்காக இருக்கிறாங்க. இவன் ஒருத்தர் மட்டும் ஊழியம் பண்ண போகிறேன் அப்படின்னு கிளம்பி இயேசுநாதர் மாதிரின்ட்டு நடந்து என்ன செய்கிறான், போகிறான். அவர் வான்ட்டார், இவனும் போயிட்டான். இவன் என்ன செஞ்சிட்டான், கூட போயிட்டான். அப்போ போயிட்டுருக்கிற நேரம் நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு என்ன செஞ்சிட்டான், முங்கிட்டான். சாரிங்க, உட்காந்துருக்கிறவனெல்லாம் அவன் விசுவாசத்தில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் என்ன தப்பு பண்ணாலும் பிரச்சனையும் கிடையாது.
ஏன்னா அவன் கேஷியராக இருக்கிறாரு, அவர் வந்து கிளரிக்கல் ஒர்க்கில் இருக்காரு, உலக ஜாப்பில் இருக்கிறாரு. அவர் சிகரெட் என்ன சுருட்டே குடித்தாலும் யாரும் கேட்குற கிடையாது. ஆனால் நீ வந்து எங்கே நடந்துக்கிட்டு இருக்க? நீர்மேல் நடந்துக்கிட்டு இருக்கிற. ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் என்ன செஞ்சிருவ? முங்கிடுவ. நாங்கள் போட்டில் சேஃபாக இருக்கிறோம், அதனால் போகிறதா இல்லையான்னு பார்த்துக்கான். அவன் சொன்னான், நான் நடந்துருவேன், விழுந்துட்டேன், விழுந்தாலும் தூக்குறதுக்கு அவர் வருவார். ஆனால் ஞானஸ்நானம் எடுப்பது என்பது நீங்கள் அதுக்கப்புறம் ஒழுங்காக வாழ்வீங்கன்னு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் இல்லை, கடைசி வரை என்ன பாதுகாத்துக்குவார்னு அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. Baptism, it is not based on your decision, it is based on the faith on God. அப்படி தான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செஞ்சிட்டான்? முங்கிட்டான் பாருங்க. ஆண்டவரே ரட்சியும் சொன்ன உடனே 11 பேர் சொல்கிறாங்க, இதைத்தானே நாங்கள் சொன்னோம், ஒழுங்கா நீ பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு நீ வந்து என்ன பண்ணாலும் யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க, நீ ஊழியன்னு போயிட்டு இன்றைக்கி பாரு. 11 பேரும் அப்படியே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவன் ஆண்டவரே ரட்சியும்ன உடனே பாருங்கள், அவர் ஏன்பா விழுந்த அப்படின்லாம் திட்டலை, நேராக வந்து இவனை கையை பிடிச்சி தூக்கிட்டார். நீங்கள் அவரை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கும்போது அதில் பாசிட்டிவ் இருந்தாலும் உங்களை காப்பாற்றுறாரு, நெகட்டிவ் இருந்தாலும். ஏன்னா அவருக்கு மேட்ரு என்னன்னா, நீ கரெக்டாக செஞ்சான்னு இல்லை, நீ என்னை நம்பி தானே வந்த. அரைக்குறையாக காப்பாற்றுவாரா, ஃபுல்லாக காப்பாற்றுவாரா? நீர்மேல் நடந்து வந்து என்னை 11 பேர் சொல்றாங்க, ஏய் இப்படி காப்பாற்றுவாரா? அப்படி தெரிஞ்சா நாங்களும் நடந்து வந்திருப்போமே. கிருபையே தேவன் கிருபையே, லா 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 டக் 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 டக். இன்ஸ்ட்ருமெண்ட் மாத்தி 6:33 வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் ஒரு பெரிய ஒரு செர்மன் கொடுக்குறாரு. அது மலை பிரசங்கம் அல்ல, மலை உபதேசம். பிரசங்கம்னா ஷார்ட்டாக பண்ணுறது, உபதேசம்னா லென்த்தியாக பண்ணுறது. ஸோ நான் சொன்ன இந்த உபதேச வசனங்களை கேட்டு அப்படி தான் முடிக்கிறார். ஹி பிகேன் டு டீச், அப்படி தான் தொடங்குது பைபிள். ஹி பிகேன் டு ப்ரீச், அப்படி தொடங்கலை. ஸோ மலை பிரசங்கம் இனிமேல் சொல்லக்கூடாது, மலை உபதேசம். அது பிரசங்கம்னா வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கித்தார். அப்படின்னா ஷார்ட்டாக அந்த பிரசங்கம் அந்த டாப்பிக்கில் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஹி பிகேன் டு டீச், அவர் உபதேசிக்க துவங்கினார். அந்த உபதேசத்தில் தான் கொடுக்குறத பற்றி பேசுகிறாரு, ஜெபத்தை பற்றி பேசுகிறாரு, உபவாசத்தை பற்றி பேசுகிறாரு, எல்லாத்தையும் அப்படி பேசிக்கிட்டே வர, தர்மத்தை பற்றி பேசுகிறாரு. இப்படியே பேசிக்கிட்டே வந்தவர் கடைசியாக முடிக்கும் போது கன்க்ளூஷன் முடிக்கிறார். 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் சொல்லுங்க சார், திரும்ப சொல்லுங்க சார், எல்லாரும் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா எல்லாத்துக்கும் மேல முதலாவது ஜெபமா, உபவாசமா, சொல்லுங்க, பரிசுத்தமா, தாழ்மையா, கீழ்ப்படிதலா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். உன் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் மேல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. கை தட்டுங்க, ஆமே, நல்லா தட்டுங்க, ஆமே. ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவை எல்லாம் உங்களுக்கு. எது இவை எல்லாம்னா? எது? முன்னாடி போய் வாசிங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். மனுஷன் வாழ்றது 3 தான். உடுத்துறதுக்கு, உண்றதுக்கு, அடுத்து வந்து குடிக்கிறதுக்கு, உண்றதுக்கு, வந்து உடுத்துறதுக்கு. இதுதான் மனுஷனுடைய தேவை. இதுக்குத்தான் வந்து அமெரிக்காலையும் வேலை பார்க்குறாங்க, இதுக்குத்தான் வந்து ஆஸ்திரேலியாவும் வேலை பார்க்குறாங்க. இதுக்கு ஸோ எல்லாருமே இந்த 3 மேட்டர்லாம் கனெக்ட் ஆகுறான். உண்ண உடுக்க உடை தங்கும் இருப்பிடம், அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அதில் பெரிய லெவல், அதில் அப்படிதான். ஆனால் எல்லாமே இந்த 3 கேட்டகரிக்குலாம் வருது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், இதை பற்றி கவலைப்படாத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி. வெளியில் இருக்கணும் பிரசங்கம் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கணும் பிரசங்கம் பண்ணுறாரு. ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம்
நீ இப்போ தேடிக்கிட்டு இருக்கல, ஓடிக்கிட்டு இருக்கல, இது எல்லாமே எழுதி வச்சுக்க. உனக்கு கொஞ்சம் இல்லை, கூட கொடுக்க. இங்க பாருங்க, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்னாரு. ஜோம் முன்னா கர்த்தர் தந்துருவாருங்க. அவங்களுக்கெல்லாம் கேட்கறத கொடுக்குறாராம். ஆனா ராஜ்யத்தை தேடுறான்ல, அவனுக்கு கேட்கறத கொடுக்கலையாம். இந்த வசனத்தை நான் தப்பா வாசிப்பேன், நீங்க கரெக்டா வாசிக்கணும், சரியா? முதலாவது தேவனையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது தேவனை தேடுங்கள். சொல்லுங்க. அப்ப தேவனை தேடுறது வேற, சொல்லுங்க. ராஜ்யத்தை தேடுறது வேற. சத்தமா சொல்லுங்க. இப்படி கையை வச்சுக்கணும். தேவனை தேடுறது வேற, ராஜ்யத்தை தேடுறது வேற. கையை தட்டு. நிறைய பேர் தேவனை தேடுறதுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுக்கு வித்தியாசமே தெரியல. தேவனை யாருக்கு தேடுவான் மனுஷன்? தனக்கு தான் தேடுவான். திருடன் கூட சாமியை கும்பிட்டு தாங்க திருட போறான், நீ யாரு கையிலையும் மாட்டக்கூடாது அப்படின்னு. அப்ப கடவுளை தேடுறவன் யாருன்னா, தனக்காக வாழுகிற எவனும் கூட கடவுளை தேடுவான். ஆனா பைபிள் இங்க தேவனை தேடுன்னு சொல்லல. தேவனுடைய இந்த பூமியில எத்தனையோ பேர் இருட்டில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நம்மள மாதிரி நல்லாலாம் இல்லை. இன்னைக்கு காலையில் அழுதுகிட்டு இருக்கவன் எங்கேயோ இருக்கிறான். நம்ம இங்க கூடுறது அவனை மனசுல வச்சு இங்க கூடணும். நம் கூடி கலையும் காகங்களாய் அல்ல, நம் கூடி பொழியும் மேகங்களாய் இருக்கிறது. எந்த ஒரு ஊழியம், எந்த ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யம் அந்த ராஜ்யத்தை விஸ்தரிக்க வேண்டும், அந்த ராஜ்யத்தை பூமிக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறானோ. ராஜ்யத்தோடு இணைக்கப்படுறது, தேவனை தேடுறது, ராஜ்யத்தை தேடுறது. தேவன் இந்த பூமியில பாருங்க, நம்மள இருட்டில் இருந்தாங்க, இருளில் இருந்தோம். அப்ப ராஜ்யத்தின் வேலையிலே சிலரை பிரசங்கிக்க அனுப்பு தேவன் வந்து நியமிக்கிறார், சிலரை சுகமளிக்கிறதுக்கு தேவன் நியமிக்கிறார், அநேகரை தாங்கும்படிக்கு தேவன் நியமிக்கிறார். பாருங்க, ஒரு பெரிய கம்பெனியில ஷேர் கொடுக்குறாங்க. அந்த பீப்புள் எல்லாருமே அந்த ஷேர் மார்க்கெட்ல அந்த கம்பெனியோட என்ன செய்றாங்க? ஷேர்ல கனெக்ட் ஆகுறாங்க. அப்ப இவங்க எல்லாருமே அந்த கம்பெனியோட இணைக்கப்பட்டவர்கள். அப்படித்தான் தேவன் தன் ராஜ்யத்தை இணைக்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஷேர் கொடுக்குறாரு. ஷேருக்கு கூப்பிடுறாரு. கிருபைய எப்படி உருவாக்கத்துக்கு, மேனிஃபெஸ்டேஷனுக்கு கொண்டு வரது? ஹவு டு மேனிஃபெஸ்ட் த பெனிஃபிட்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆஃப் கிரேஸ். இல்லாட்டி இப்படி கூட சொல்லலாம், கிருபைக்கு உருவம் கொடுப்பது எப்படி? கிருபைக்கு என்ன வேணும்? உருவம் கொடுக்கணும். கிருபைன்றது ஏதோ ஒன்றை வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. உங்க மேல கிருபை இருக்குன்றது உங்களுக்குள்ள இருந்து எது எது வெளியே வருதோ அதை பார்த்து சொல்லணும், இவனுக்குள்ள கிருபை இருக்குடா அப்படி சொல்லணும். பவுல் கிருபைக்கு உருவம் கொடுத்தான். எல்லாம் சொல்லுங்க, கிருபைக்கு உருவம் கொடுத்தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். சோ நல்லா கவனிங்க, ராஜ்யத்தை மட்டும் நீங்க இணைக்கப்பட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த இன்சூர் பண்றாங்களே லைஃபை, அந்த மாதிரி தான் அது. ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டவன் தொழிலை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டவன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ராஜ்யத்தில் கையை இணைச்சிருக்கிறவன் அவன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா தேவன் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும், மத்தேயு 6:33 உயிரோடு இருக்கும். தேவன் உள்ள நாள் அளவும் மத்தேயு 6:33 இருக்கும். வானம் ஒளிந்து போகும், பூமி ஒளிந்து போகும். மத்தேயு 6:33 ஒரு நாளும் ஒளிந்து போகும். How the grace is working in you. In you and from you. இந்த கிருபை எப்படி வேலை பார்க்குது? அப்படி கிருபை வேலை பார்க்கும்போது நல்லா கவனிங்க, நான் வேலை பார்த்தா அது கிரிய, கிருபை வேலை பார்த்தா அது கிருபை. அப்ப அந்த கிருபை வேலை பார்க்கும்போது அது எப்படி அது உருவம் கிருபைக்கு உருவம் வருகிறது. அந்த உருவப்படுத்துறான் பாருங்க, அவன் மேனிஃபெஸ்டேஷனை பார்க்கறான், வார்த்தை மாம்சமாகிறத பார்க்கறான். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ரா மெட்டீரியல் உள்ள இருக்கு. இப்ப நான் சொல்றதை நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா,
இப்போ இந்த ரா மெட்டீரியல் என்னவா மாறப்போகுது? ப்ராடக்டாக மாறப்போகுது. உங்களுக்குள்ள இருக்க ரா மெட்டீரியல் ப்ராடக்டாக மாறுது. கிருபையை எல்லாருக்கும் தான் தேவன் கொடுக்குறாராம். பைபிள் சொல்லுது பகிர்ந்தளித்த கிருபை. ஆனால் சிலர் அதை வர்த்திக்க பண்ணுகிறார்கள். பவுல் சொல்றாரு, எனக்கு அளித்த கிருபை அது வேஸ்டே ஆகலப்பா. கைப்பற்றுவது ஒரு ராமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் அதை வேஸ்ட் ஆக்கி இருக்கிறான். இப்போ அந்த கிருபை எப்படி உங்கள்கிட்ட வேலை பார்க்குதுன்றதை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் பேச போகிறேன். ஸோ ஒன்றை புரிஞ்சுக்காங்க, தேவனை தேடுறது வேற. அந்த கூட்டத்தில் சுயநல கூட்டம் இருக்கும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது வேறு. அங்கே தேவனுடைய குமாரர்கள் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள். சிலர் நேரடியாய் வேலை செய்கிறார்கள். அநேகர் வேலை செய்கிறவர்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனை தேடுறதை விட ராஜ்யத்தை தேடுறது முக்கியமா அப்படின்னா, உண்மையிலே நீங்கள் தேவனை தேடுனீங்கன்னா அவருடைய மன பாரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ராஜ்யத்தை தேடாமல் இருக்கவே முடியாது. உங்கள் மனசு ஊழியத்தை கன்சிடர் பண்ணாமல் ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்காது சார். ஒவ்வொரு முறை சாப்பாட்டில் கை வைக்கும்போது திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் உணவளியும் ஆண்டவரே என்று சொல்லாமல் நீ சாப்பிட்டீன்னா, சாப்பாடு இல்லாதவனை பற்றி நீ கன்சிடர் பண்ணலன்னு அர்த்தம். இன்னிலேருந்து யோசிங்க, ஆண்டவர் இந்த உணவை எனக்கு கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். திக்கற்றவர்களையும் விதவைகளையும் நான் நினைவு கூறுகிறேன், தரித்திரரையும் வறியவர்களையும் நினைவு கூறுகிறேன். நமக்கு ஆசீர்வாதம் வரும்போது இல்லாதவங்களை நம்ம நினைக்கிடுங்க. அதான் பைபிள் சொல்லுது, பஸ்கா பண்டிகை வந்தபோது இயேசு பெதஸ்தா குளத்திற்கு போனார். எப்படி? பண்டிகை வந்தால் புதுப்படம் ரிலீஸுக்கு போகிற நீ, தீபாவளி பண்டிகை வந்தால் தீபாவளி ரிலீஸ் படத்துக்கு போகிறாங்க. சிலர் பண்டிகை வந்தால் சர்ச்சுக்கு போகிறாங்க, சர்ச்சில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, தப்பு இல்லை, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இயேசு பெதஸ்தா குளத்திற்கு போனார். அங்கே யார் இருக்கா? பிலாத்தும் ஏரோதுமா இருக்கிறாங்க. அங்கே கண் இல்லாதவன், கால் இல்லாதவன். அப்போ என்னன்னா, எப்பெல்லாம் தனக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வருதோ அப்பெல்லாம் அது இல்லாதவன் அவர் நினைக்கிறாரு. அப்போ நான் எதை ரசிக்கிறேனோ, நான் எதை ருசிக்கிறேனோ, நான் எதில் ஆசீர்வதிக்கப்படுறேனோ அது போய் சேரணும். ஸோ தேவனை தேடுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தேடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படிதான் பைபிள் முடியுது. ஆனால் ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு கையை தட்டுங்க. ஸோ கொடுக்கப்படுவதா கூட கொடுக்கப்படுவதா சொல்லுங்க. நான் எழுதி கொடுக்கவா? எந்த ஒரு சபை என்ன இந்த சத்தியத்தை உலகத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்குதோ, அந்த சபையில் இருக்கிறவங்க ஆசீர்வாதத்தோட அளவு தங்களுக்காக மட்டுமே வார்த்தையை கேட்குற சபையோட 100 மடங்கு அதிகமாக தான் இருக்கும். எழுதி கொடுக்குறேன். நிறைய பேர் நான் பார்க்குறேன், they are well versed in prayer, well experienced in prayer. ஆனால் அவனுடைய ஜெனராசிட்டிக்குள்ளே போனீங்கன்னா அது ரொம்ப சுருங்கி இருக்கும். எப்படி இருக்கும் சொல்லுங்க? கையை எப்படி காட்டுங்க. எப்படி இருக்கும் சொல்லுங்க? சுருங்கி இருக்கும். இப்போ ஒரு மனுஷனோட ஆயுட்காலம் என் பாடி சைஸை வச்சு இல்லை, என் லங்ஸ் எப்படி விரியுதுன்ற வச்சு தான். அப்போ என் லங்ஸ் நல்லா ப்ரீத் பண்ணும்போது என் ஆயுள் நாட்கள் நீடிக்கிறது. அப்படி தான் சிலர் ஜபத்தில் பெரிய மிடுக்காக இருப்பாங்க. ஆனால் ராஜ்யத்தோட இணைக்கப்படுறத பார்த்தா அப்படி இருப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் யாருன்னா லங்ஸ் சுருங்கின ஆட்கள். ஆனால் வாழ்க்கைக்கு அவுட்லுக்கோட லங்ஸ் ரொம்ப முக்கியம் சார். அதனால தான் என்ன பயிற்சின்றாங்க, மூச்சு பயிற்சின்றாங்க. தேவனை தேடுறான், எல்லாமே செய்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் அல்ல, என் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே. கையை தட்டுங்க. செய்கிறவர்களே சொல்லுங்க. செய்கிறவர்களே சொல்லுங்க. செய்கிறவர்களே. கூப்பிடுகிறவர்கள் அல்ல சொல்லுங்க. கூப்பிடுகிறவர்கள் அல்ல, செய்கிறவர்களே. திரும்ப சொல்லுங்க. கூப்பிடுகிறவர்கள் அல்ல, செய்கிறவர்களே. அதனால ஒரு அப்பாவுக்கு 2 பேர் இருந்தாங்களாம். மூத்தவனை பார்த்து வயலுக்கு போய் வேலை பாடுறான்னு, இதோ போகிறேன் அப்பா அப்படின்னா. அதாவது இதோ செய்கிறோம் ஆண்டவர், இப்பொழுதே செய்கிறேன்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு பீஸாவையும் பர்கரையும் சாப்பிட்டு தூங்கிட்டான். 2வது பையனை பார்த்து, நீ போடா வயலில் வேலை பாடுறான்னு சொன்னா, அதெல்லாம் போக முடியாது விடுங்க, போடா முடியாதுன்ற இல்லைங்க போங்க அப்படின்னு போயிட்டானா. அப்பா அவன் சொல்லுவான், முடியாது நான் போக மாட்டேன் அப்படின்வான். பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு வயலுக்கு போயிட்டான்.
மூத்தவன் நல்லா பேசினான், ஜெப வீரர். ஆனா இளையவனுக்கு பேச தெரியல. கை தட்டுங்க. பேச தெரியல, ஜெபிக்க தெரியல. பைபிள் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு சபை இயங்குகிற சபையா இருக்க வேண்டும். ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்ட சபையா இருக்கணும். ஊழியம் தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்ட ஊழியமா இருக்கணும். ஒரு ரைஸ் மில் வந்து அது வந்து 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 ஆன்ல இருந்துச்சுன்னா அந்த சல்லடை அப்படியே ஜக 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 மூவிங்ல இருக்கு பாருங்க. அப்படி ஒரு ஊழியம் வந்து அப்படியே ஜக 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 மூவிங்லே இருக்கணும். அப்பதான் தேவனுடைய ராஜ்யத்தை வேலை செய்து கொண்டிருக்கிறது அர்த்தம்.